வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேசலி வாயால் மட்டுமே சாப்பிடவில்லை, அமைச்சர் நலிந்த ஜாய்திச. ஜாலில் மேலும் பல புதைகுழிகள், சோமரத்னவை நேரில் அழைத்து வருமாறு சுரேஷ் கோரிக்கை. இளம்பெண் வைத்தியரின் மர்மமான மரணம், வெளியான காரணம். வடக்கு கிழக்கு மாகாண சபையின் பொறுப்புகள் போராளிகள் கையில், ஸ்ரீதரன் எம்பி அறைகூவல். சீன ஆயுதங்கள் குறித்து முன்னாள் கடற்படை தளபதியை விசாரிக்க வேண்டும், வேலன் சுவாமி வலியுறுத்து. காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் மற்றும் நீதியமைச்சரிடையே முக்கிய சந்திப்பு. எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். ஜாலில் திறக்கப்படவுள்ள லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அலுவலகம், அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேசலே வாய் மூலமாக உணவு உட்கொள்வதை மட்டுமே தவிர்த்துள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாய்திச தெரிவித்துள்ளார். அத்தோடு மருத்துவ விஞ்ஞான முறைகளினூடாக உடலுக்கு தேவையான திரவாகாரங்கள் அல்லது ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்வதை சுரேசலே நிராகரிக்கவில்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தகைய மருத்துவ முறையிலான ஊட்டச்சத்துக்களின்றி எவராலும் இவ்வளவு காலம் பட்டினியுடன் உயிர் வாழ முடியாது என தெரிவித்த அமைச்சர், முன்னாள் புலனாய்வு பிரிவு பணிப்பாளரின் இந்த முயற்சி பயனற்ற ஒரு செயல் என்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிச மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிருஷாந்தி கொலை வழக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷவை ஜாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வந்து எந்தெந்த பகுதிகளில் மனித புதைகுழிகள் இருக்கின்றது என்பதை கண்டறிய வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேசலே பிரேமச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிருஷாந்தி கொலை வழக்கில் சோமரத்ன ராஜபக்ஷ என்பவர் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருக்கின்றார். அதனை அடையாளம் காட்ட தயாராக உள்ளதாகவும் அவர் தன்னுடைய மனைவியூடாக கடிதத்தின் வாயிலாகவும் பல பொது வழிகளிலும் கூறியிருக்கின்றார். சந்திரிகா பண்டாரநாயக்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் எந்தெந்த பகுதிகளில் புதைகுழிகள் இருந்தன என்பதை அடையாளம் காண அவர் முற்படவில்லை. மனித உரிமைகள் ஆணைக்குழு அவரை சந்தித்திருக்கின்றது. ஆணைக்குழுவுக்கும் அவர் பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அவர் கூறிய கருத்துக்களை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிடவில்லை. ஆனால் மேல்மட்டத்தில் இருக்கும் பலர் பல நூறு சடலங்களை கொண்டு வந்து அங்கே புதைக்குமாறு சொல்லுவதான கூறியுள்ளனர். கண்டி தெல்தினிய பகுதியில் காரொன்றுக்குள் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம்பெண் வைத்தியர் தொடர்பில் பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அம்பாறை வைத்தியசாலையில் பணியாற்றிய பெண் பௌதிக சிகிச்சை நிபுணர் 33 வயதான சம்யா தர்ஷனி என்ற 17ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இவர் கழுத்துருகி மரணமடைந்திருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை இந்த கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் பெண்ணின் காதலனை தேடுவதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளதுடன் இதுவரை சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார். ஹோட்டலரியின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 16ஆம் தேதி இரவு சுமார் 9:50 மணியளவில் அந்த பெண்ணின் காதலன் வருகை தந்து சுமார் 40 நிமிடங்கள் தங்கியிருந்த பின்னர் இரவு சுமார் 10:30 மணியளவில் மயக்க நிலையில் இருந்த அந்த பெண்ணை காரில் ஏற்றி அழைத்துச் சென்றுள்ளார். இதன் பின்னர் சந்தேக நபரான காதலன் சடலம் தொடர்பில் போலீசாருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தகவல் வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் தெல்தினிய போலீஸ் அதிகாரிகள் குழு சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தபோது காரின் முன் இருக்கை மடிக்கப்படாமல் கருப்பு துணியால் மூடப்பட்ட நிலையில் சடலம் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். இருவரும் சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு காதலிக்க தொடங்கியதாகவும் இளைஞனுடனான காதல் உறவு குடும்பத்தினருக்கு தெரிந்திருந்த நிலையில் இளைஞன் வெலிகமவில் உள்ள அவளது வீட்டிற்கு பலமுறை வந்து சென்றுள்ளதை போலீசார் தெரிவித்துள்ளனர். கனடா செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டதாக தினேஷ் ஷம்யாவிடம் கூறிய பெருந்தொகை பணத்தை கடனாக பெற்றுள்ளார். இந்நிலையில் வாக்குறுதியளித்தபடி வட்டியை செலுத்தாததால் கடன் தொல்லையில் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்துள்ளார். இதனையடுத்து நுவரெலியாவில் 1.5 லட்சம் ரூபாய் மாத வாடகையில் ஆரம்பமான வீட்டை வாங்கி திருமணமான தம்பதியை போன்று அங்கு சென்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இருவரும் ஒன்றாக சென்ற போதிலும் தினேஷ் அந்த வீட்டில் அதிக நேரம் செலவிடவில்லை என்றும் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் பெண்ணின் உடலை கொண்டு செல்ல பயன்படுத்திய கார் அம்பாறை பகுதியில் வசிக்கும் அவரது மற்றொரு தோழிக்கு சொந்தமானது என்பதும் தெரியவந்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாண சபையின் பொறுப்புகளை போராளிகளிடம் ஒப்படைத்து சிறந்ததொரு அரசியல் சூழலை உருவாக்குவதற்கு உங்களுடன் இணைந்து செயற்பட நான் தயார். போராளிகள் நலன்புரி சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விருது வழங்கல் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
ஆளுமையுள்ள போராளிகளை வெறுமனவே அரசியலுக்கு பயன்படுத்துவதோ அல்லது வாக்கு கேட்பதற்கான கருவிகளாக மாற்றுவது எமது நோக்கமல்ல. மேலும் அவர்கள் போர்க்களங்களில் நின்று எந்த லட்சியத்துக்காக போராடினார்களோ அதனை இப்போது செய்யட்டும். ஆனால் அத்தகைய அச்சம் நிறைந்த காலங்கள் கடந்து இன்று நாங்கள் போராளிகள் என பெருமையோடு மார்பு தட்டி சொல்லும் அளவிற்கு ஒரு புதிய காலமும் சக்தியும் பிறந்துள்ளது. யுத்தம் நிறைவடைந்த பின்பும் போராளிகள் தங்களின் தலைமைத்துவ பண்புகளை தக்க வைத்துக் கொண்டு சமூகத்தில் உயர் பதவிகளை வகிப்பவர்களாக திகழ்கின்றனர். இருப்பினும் பயங்கரவாத தடை சட்டமும் அரசின் சட்டத்துறையும் போராளிகள் மீதும் தமிழ் மக்கள் மீதும் இன்னமும் தன் அடக்குமுறைகளை பாய்ச்சிக் கொண்டுதான் இருக்கின்றன. எனவே புலம்பெயர்ந்து வாழும் நமது உறவுகள் அனைவரும் ஒற்றுமையாக முன்வந்து இந்த நலன்புரி சங்கத்தினூடாக போராளிகளின் குடும்பங்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வலுப்படுத்த உதவ வேண்டும். இதனை நாம் எவ்வாறு சகித்துக் கொள்வது, மக்களே எவ்வாறு விட்டு விலகி போவதற்கு இத்தகைய போலித்தனமான அரசியலே முதன்மை காரணமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது ஸ்ரீலங்கா அரசுக்கு கொழும்பு மற்றும் காலியில் அமைந்திருந்த இரு களஞ்சியங்களூடாக சீனா ஆயுதங்கள் வழங்கியமை தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஜெகநாத் கொலம்பகேயை சர்வதேச பொறிமுறையூடாக விசாரணை செய்ய வேண்டும் என பொத்துவில் பொலிகண்டி ஒருங்கிணைப்பாளர் தவத்திரு வேலன் சுவாமிகள் கோரிக்கை விடுத்துள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இறுதி யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டுள்ளனர். அவருடைய கருத்து மிகவும் பாரதூரமானது. தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட இன அழிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட ரசாயன ஆயுதங்கள் தொடர்பில் ஏற்கனவே தகவல்கள் வெளிவந்தது. செம்மணியில் மனித எலும்புக்கூடுகள் சுமார் 380 தாண்டியுள்ள நிலையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு செம்மணி ஆதாரமாக இருக்கின்றது. அதேபோன்று முள்ளிவாய்க்காலிலும் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டார்கள். அது தொடர்பிலும் சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் எனவும் தெரிவித்தார். காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களுடனான முக்கிய சந்திப்பொன்று இன்று நல்லூர் பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கலந்து கொண்டு காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் கருத்துக்கள், கோரிக்கைகள் மற்றும் கவலைகளை நேரடியாக கேட்டறிந்தார். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி, உண்மை கண்டறிதல் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பான விடயங்களும் கலந்துரையாடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிற்கும் ஜாழ் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஜாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலை அடுத்து ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியது. இதனால் இலங்கையும் எரிபொருள் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டது. இவ்வாறு உயர்த்தப்பட்ட எரிபொருள் விலைகளை குறைப்பதா வேண்டாமா என்பது குறித்து இந்த மாத இறுதிக்குள் முடிவெடுக்கப்படும் என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்தது. மக்களுக்கு டீசல் மற்றும் பெட்ரோலில் 3 மாத கால மானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். எரிபொருள் மானியம் இந்த மாதத்துடன் முடிவடையுள்ள நிலையில் அதன்படி எரிபொருள் தொடர்பான அரசாங்கத்தின் முடிவு இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகம் திறக்கப்படவுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாம் தேர்தல் காலங்களில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் ஊழல்வாதிகளுக்கு எதிராக விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு கைதுகளும் இடம்பெற்று வருகின்றது. அரசாங்கம் என்ற வகையில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றார். யாழ்ப்பாணத்திலும் அதற்கான அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் விரைவில் குறித்த அலுவலகம் திறக்கப்படும். ஆகவே நாட்டை அதல பாதாளத்துக்குள் தள்ளுகின்ற தள்ளிவிட்ட பழைய மற்றும் புதிய ஊழல்வாதிகளுக்கு எதிராக விரைவான விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார்.